எல்லா புகழும் இறைவனுக்கு. நான் உங்கள் முஸ்தபா நூரானி, சமூக ஆர்வலர், தென்காசி மாவட்டம். இன்றைக்கி நான் வந்து வீடியோ பதிவு என்ன பதிவு போட்டதுக்காக வந்திருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட நண்பர் யாரோ ஒருத்தவங்க வந்து இவங்க பேர் வந்து ஹாஜா மைதீன், இவங்க பையன் பேர் வந்து முகமது அப்பாஸ். இவங்க வந்து ஒரு மருத்துவ உதவிக்காக நம்மளை நாடி வந்திருக்கிறாங்க. நம்ம அதிகமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு தான் நம்ம கடையம் சுற்று வட்டாரம் தென்காசி மாவட்டத்தில் செய்வோம். இவங்க இருக்க ஊர் வந்து பார்த்திங்கன்னா வீரசிகாமணி, தென்காசி மாவட்டம் தான். இங்கேருந்து கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது, சங்கரன் கோயில் பக்கத்தில் இருக்குது. சரியா? இவங்களுக்கு என்ன மாதிரி உதவி வந்து கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வயசு 25ஆவது. இவருக்கு வந்து சின்ன வயசில் ஒரு 21 வயசில் வந்து 21 வயசில் வந்து ஒரு காய்ச்சல் வந்துருக்குது. நார்மலாக எல்லாருக்கும் போல் காய்ச்சல்னு நினச்சிட்டு அவங்க போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்காங்க. அடுத்த நாள் காய்ச்சல் நின்றுருக்கு. ஆனால் அடுத்த நாளில் இருந்து அவருக்கு வந்து ஒரே போச்சல் ஆரம்பிச்சிருக்குது. அந்த போச்சலில் கடைசி அது பார்த்தா 2வது நாள் ஆஸ்பத்திரி போகும்போது பெரிய லெவலில் ஏதோ உள்ள ப்ராப்ளம் ஆயிருக்கு. அது கரெக்டாக நான் சொல்கிறத விட அவங்க தகப்பனார் சொன்னால் நல்லாயிருக்கும். ஹஜாமதின் நீங்கள் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். 2021 இந்த பையனுக்கு ஒரு காய்ச்சல் ஏற்பட்டுச்சு. இந்த காய்ச்சலில் வந்து சாதாரண காய்ச்சல் நினச்சேன். ஆனால் தொண்டை போச்சல் வந்து அவனோட பேச முடியாமல் மூச்சு திறனுக்கு உள்ளாயிட்டு 2-3 ஆஸ்பத்திரிகளில் பெரிய ஆஸ்பத்திரிகளில் வச்சு பார்த்தேன். அவனோட காப்பாற்ற முடிஞ்சது பெரிய விஷயம். மேல் சிகிச்சைக்கு பணம் இல்லாமல் கிடந்து நாங்கள் வந்து தவிச்சிக்கிட்டு இருக்கோம். இன்ஷால்லா உங்களால் எல்லா மக்களும் இதுக்கு முன்னக்கட்டி வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்குன்னு போட்டு மருத்துவ உதவி கிடச்சிது. அதனால் அவனை காப்பாற்ற முடிஞ்சுது. பழையபடி இப்போ மேல் சிகிச்சைக்காண்டி பணம் இல்லாமல் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இன்ஷால்லா உங்களால் எந்த உதவி செய்ய முடியுமோ அதை செஞ்சு அவனோட மருத்துவ உதவி செஞ்சு மேலே அவனோட வாழ்க்கைக்கு ஒரு உதவி செய்யுமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்ஷால்லா இந்த பார்க்க வீடியோ வந்து கண்டிப்பாக என்னோட நண்பர்கள் எல்லாருமே கண்டிப்பாக இந்த வீடியோ நான் இது அழாதீங்க, இறைவன் இருக்கான். ஆக்சுவலாக இவருக்கு பார்த்தீங்கன்னா மூச்சு திணறல் அடிக்கடி வருது. கிளைமேட்டெலாம் ஆகும் போல் இந்த குழாய் இதில் மாட்டியிருக்கிறாங்க. இது வழியாக தான் அவருக்கு வந்து இப்போ எல்லா விஷயங்களும் இது பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க நான் இதில் வந்து நான் அக்கௌண்ட் நம்பரு, அவங்களோட ஃபோன் நம்பரு எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். யாருக்கும் டீட்டெயில்ஸ் வேணாலும் என்கிட்ட கேட்டுக்கலாம். அவங்களோட மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாமே இருக்குது. ஸோ இதை நம்பாதாமல் நான் எல்லா விஷயத்தையும் நான் செக் பண்ணி ப்ராப்பராக தான் நம்ம எல்லா வீடியோமே போடுதோம், பதிகிறோம். ஸோ அதே மாதிரி நம்மளை நாடி வந்திருக்காங்க. நம்ம இறைவன்கிட்ட தான் கையேந்தணும், வேறு வழி இல்லை. இறைவனோட வேறு யாரும் இல்லை. யாரோ ஒருத்தவங்க மூலமாக இந்த அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்பா இவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன். இவர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இவருக்கும் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஹார்ட் பேஷண்ட்டு. இவருக்கு உள்ள நெஞ்சில் வந்து செண்டு வச்சுருக்கிறாங்க. இவர் ஒரு ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருந்திருக்கிறாங்க. இப்போ வந்து பையனும் உடம்பு சரியில்லாமல் ஆகிட்டாங்க, ஒய்ஃபும் உடம்பு சரியில்லாதனால இவரால் முடியலன்னா இப்போ சின்னதாக ஆட்டோவில் ஓட்டி இப்போ இது பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வேறு எந்த சோர்ஸ் இல்லை. இப்போ இதில் ஆட்டோ ஓட்டம் போல என்ன ஆயிருதுன்னா, இவருக்கு உடம்பு சரியில்லாத நேரம்னா அந்த ஆட்டோ இது இல்லாமல் கடைசி வருமானமே இல்லாமல் ஒரு வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப கஷ்டம். முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் எங்கெங்கெல்லாம் அவங்களால அலைய முடியுமோ அவ்வளோ தூரம் அலைஞ்சிட்டாங்க. நம்மள்ட்டையும் ஒரு முயற்சியில் ஏதோ ஒரு உதவி கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ நம்மளை நாடி இருக்காங்க. பாப்போம், இறைவன் நாடுனா அவங்களுக்கு நம்மளை கொண்டு ஏதாவது ஒரு இது. நானும் இன்னைக்கு நம்மளால் முடிஞ்ச சின்ன உதவி நான் செய்யலான்னு இருக்கிறேன். என்னால் முடிஞ்ச சரி. இந்த வீடியோ பார்க்குறவங்க என்னோட நண்பர்கள் இருந்தால் கண்டிப்பாக டைரெக்டாக இவங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லாரும் ப்ரே பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி. நான் உங்கள் முஸ்தபா நூரானி, சமூக ஆர்வலர், தென்காசி மாவட்டம்.